உணவின் சுவையை அதிகரிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற இஞ்சியை பற்றி அறிந்திருக்கின்றீர்களா? ஆசிய உணவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மூலிகை இஞ்சி. இது ஒரு நறுமண மூலிகையாகும். இஞ்சுதல் என்றால் நீரை உள்ளிழுத்தல் என பொருட்படும். இவ்வாறு நீரை உள்ளிழுப்பதால் இஞ்சி எனும் பெயர் தோன்றியது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் சாப்பிட கோலோன்றி நடந்தவன் கொலை வீசி நடப்பான் மிடுக்காய் என்கின்றது பழம்பாடல். காலையில் இஞ்சி சாறுடன் தேன் கலந்தும், மதிய உணவுக்கு பின்னர் சுக்கு, கருப்பட்டி கலந்த சுக்கு கசாயமும், இரவு உணவுக்கு பின்னர் கடுக்காய், சூரணம் என 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் சோர்வு இன்றி சுறுசுறுப்பாக இருக்கலாம் என்கின்றது அந்த பாடல். காரத்தன்மையுடைய இஞ்சியை சமையலில் சேர்த்து உண்டு வர பல்வேறு விதமான நன்மைகளை அடைவதோடு உடலில் ஏற்படுகின்ற பல நோய்களுக்கு தீர்வினையும் கண்டடையலாம். மருந்துகளின் இதயம் என்று அழைக்கப்படுகின்ற இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், புற்றுநோய் தாக்கம், குமட்டல், ஒற்றை தலைவலி, மாதவிடாய் கால வலிகள், தசைப்பிடிப்பு, உயர் இரத்த அழுத்தம், ஆர்த்ரிட்டிஸ், இதய கோளாறுகள், நீரிழிவு நோய், உடல் மெலிவடைதல், முகப்பரு மற்றும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளலாம். சுவாசம் சார்ந்த நோய்களை தீர்க்கும் மிக பிரதான பங்கினை இஞ்சி எடுத்துக்கொள்கின்றது. காற்றுப்பாதையில் ஏற்படுகின்ற சுருக்கங்களை தவிர்த்து சீரான சுவாசத்திற்கும் உதவுகின்றது. சளி மற்றும் காய்ச்சலை விரட்டி அடிக்கும் பிரதானியாகவும் இஞ்சி விளங்குகின்றது. ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாற்றோடு தேன் கலந்து அருந்தி வர சளி மற்றும் தொண்டை புண் சார்ந்த தொல்லைகளில் இருந்து நிவாரணம் அடையலாம். இஞ்சி சாறு மற்றும் வெந்தய விதைகளை சேர்த்து பயன்படுத்தி வர ஆஸ்துமா நோய்களால் ஏற்படுகின்ற சுவாச கோளாறுகள் சீராகும். உணவு செரிமானத்திற்கு உதவுகின்ற முக்கிய மூலிகை இஞ்சியாகும். இது உணவு சமிபாடு அடையும் வீதத்தை அதிகரித்து உணவு விஷமாகுவதை தடுக்கின்றது. அத்தோடு வயிற்றுப்பிடிப்புகள், வயிற்றுப்போக்கு மற்றும் வாயு தொல்லையால் ஏற்படுகின்ற சோர்வு போன்றவற்றில் இருந்தும் நிவாரணம் தருகின்றது. புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் மூலிகையாகவும் இஞ்சி விளங்குகின்றது. அதாவது நுரையீரல், கருப்பை, மார்பகம் மற்றும் பெருங்குடல் பகுதிகளில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் தன்மை இஞ்சியில் நிறைந்துள்ளது. மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுப்படி இஞ்சி பொடி கருப்பை புற்றுநோய் செல்களை அழிக்கின்ற தன்மை கொண்டது என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நச்சுத்தன்மை கொண்ட உறுப்புகளை உடலில் இருந்து நீக்கி உடலில் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது. புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடலில் காணப்படும் புற்றுநோய் செல்களை முழுவதுமாக நீக்க கீமோதெரபி சிகிச்சை முறை பரிந்துரைக்கப்படுகின்றது. கீமோதெரபி சிகிச்சையின் பொழுது குமட்டல் ஏற்படாமல் தடுக்க இஞ்சி வேர் பயன்படும். குமட்டல் உணர்வை ஏற்படுத்துகின்ற நோய் பாதிப்புகளான வயிற்றுப்போக்கு குறைபாடு, மலச்சிக்கல், நோய் குறைபாடு மற்றும் பல குறைபாடுகளை குணப்படுத்த இஞ்சி உதவுகின்றது. முழங்காலில் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், முடக்குவாதம் மற்றும் பொதுவான தசை அசௌகரிய குறைபாடு கொண்ட நோயாளிகளினுடைய உடலிலே வலி மற்றும் வீக்கத்தை குணப்படுத்த இஞ்சி உதவுகின்றது. வீக்கத்திற்காக வலி நிவாரணி மருந்துகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு இஞ்சி வேர் ஒரு அற்புத மருந்தாகும். இதனை உட்கொண்டால் வலியிலிருந்து உடனடி நிவாரணம் பெறலாம். குளிக்கும் நீரில் இஞ்சி எண்ணெய் சேர்த்துக் கொள்வது தசை மற்றும் மூட்டு வலிகளில் இருந்து நிவாரணம் பெற உதவுகின்றது. தசை திரிபு அதாவது சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் சூடான இஞ்சி பேஸ்ட் மற்றும் மஞ்சள் சேர்த்து தடவினால் வலியில் இருந்து நிவாரணம் பெறலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் வயிற்றுப்பிடிப்பு வலியை குறைக்க மாதவிடாய் காலத்தின் முற்பகுதியில் இஞ்சியை உட்கொள்ளலாம். நாட்டு சர்க்கரை சேர்ந்த இஞ்சி தேநீர் பருகுவது மாதவிடாயின் பொழுது ஏற்படும் வயிற்றுப்பிடிப்பு வலிகளை குணப்படுத்த உதவும் என்று சீன மருத்துவத்தில் கூறப்படுகின்றது. சீன மருத்துவத்தின்படி இதயத்தை பலப்படுத்த உதவும் ஒரு உயர்ந்த பயனுள்ள மருந்தாக இஞ்சி சாறு பயன்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த இஞ்சி சாற்றை தினமும் பருகுவதனால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுவதோடு உட்புற ரத்தம் கட்டுதல் போன்ற பாதிப்புகளும் தடுக்கப்படும்.
இஞ்சியில் காணப்படுகின்ற அத்தியாவசியமான எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மூட்டுவலி தொடர்பான பிரச்சனைகள், காய்ச்சல், இருமல், பல்வலி, மூச்சுக்குழாய் அழற்சி, முடக்குவாதம் போன்றவற்றை குணப்படுத்த உதவுகின்றது. ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி அறிஞர்களின் பரிந்துரைப்படி உடலில் காணப்படுகின்ற இரத்த குளுக்கோஸ் அளவுகளை குறைக்க இஞ்சி பயன்படுத்தப்படும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடலின் குளுக்கோஸ் அளவுகளில் ஏற்படும் மாற்றம், உடல் எடை அதிகரிப்பு அல்லது உடல் எடை குறைத்தல் ஆகிய உடல் இயக்க செயற்பாடுகளை மாற்றியமைக்கும் பொழுது நாள் முழுவதும் உடல் ஆற்றலுடன் அல்லது ஆற்றல் குறைந்து காணப்படலாம். ஆகவே இஞ்சி வேர் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை உண்டு வர உடலில் சமநிலையை ஏற்படுத்தும் வகையில் குளுக்கோஸ் அளவுகளை குறைத்து உடலின் ஆரோக்கியம் பேணப்படும். உடல் எடையை குறைப்பதில் இஞ்சி முக்கிய பங்கு வகிக்கின்றது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இஞ்சியை உணவு முறையில் சேர்த்துக் கொள்வது அதிக நன்மை பயக்கும். இது உடலில் காணப்படுகின்ற பிடிவாதமான கொழுப்பு சத்துக்களை எரித்து அவற்றை நீக்கி உதவுகின்றது. இஞ்சி மருத்துவ பயன்பாடுகளை வழங்குவதுடன் சரும பராமரிப்பு நன்மைகளையும் வாரி வழங்குகின்றது. இஞ்சியில் கிட்டத்தட்ட 40 ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து உள்ளன. இவை வயது முதிர்ச்சியை தடுக்க உதவுகின்றது. மேலும் இது சருமத்தில் காணப்படுகின்ற விஷ பொருட்களை நீக்கி இரத்த ஓட்டத்தை தூண்டி தோலிற்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வழிவகை செய்கின்றது. இதிலே இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் தோலில் உள்ள தேவையற்ற இறந்த செல்களை நீக்கி தோலினுடைய தோற்றத்தை மாற்றி உடல் என்றும் இளமையான தோற்றம் பெற உதவுகின்றது. தோலினுடைய நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தி தோலை மேலும் அதிக திடமானதாகவும் இளமையானதாகவும் மாற்ற உதவுகின்றது. முகப்பரு மற்றும் தோல் கோளாறுகள் போன்றவற்றை நீக்கி மிருதுவான சருமம் பெற இஞ்சி உதவுகின்றது. இது உடல் சருமத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் உருவாக தோல் செல்களை தூண்டிவிடுகின்றது. சருமத்தில் முகப்பரு ஏற்படும் வீதத்தை குறைக்க உதவுகின்றது. மேலும் முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை அழித்து சுத்தப்படுத்த இஞ்சி பயன்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் தலைமுடி பிரச்சனைகளை குணப்படுத்த இஞ்சி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது முடி பிரச்சனைகளை குணப்படுத்த தேவையான பண்புகளை வெளியிட வல்லது. முடி வளர்ச்சியை தூண்டிவிட்டு மேம்படுத்த இஞ்சி எண்ணெய் அதிகமாகவே உதவுகின்றது.